picture prompt. So this is the new activity and you're going to learn how to tell a story using the picture. They are in the tourist spot which has a good climate. இவர்கள் வந்து ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டில் இருக்கிறாங்க. அதில் வந்து நல்ல ஒரு கிளைமேட் சூழ்நிலை இருக்குது அப்படின்றத பற்றி நம்ம இதை வந்து டிஸ்கிரைப் பண்ணுறோம். அடுத்த ஒரு சென்டென்ஸ் பார்ப்போம். நம்மளாக கற்பனையாக உருவாக்கின சென்டென்ஸ். They are feeling the spray from waterfall and they are near waterfall. அவங்க வாட்டர்ஃபால் பக்கத்தில் இருக்காங்க. அதே மாதிரி அதில் துளிகள் விழும் இல்லையா, அந்த ஸ்ப்ரே அவங்க முகத்தில் அடிக்கிற மாதிரி நம்ம வந்து அதை ஃபீல் பண்ணி ஒரு சென்டென்ஸ் வந்து மேக் பண்ணியிருக்கோம். மோரோவர் தே ஆர் ஸோ எக்ஸைட்டட் டு டேக் சம் ஃபோட்டோஸ் வித் தேர் கேமரா. ஸோ அவங்க கையில் கேமரா இருக்கிறதுனால ஸோ அதை வச்சு அவங்க நிறையா ஃபோட்டோஸ் வந்து எடுக்கிறதுக்கு ஆவலாக இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம சொல்கிறத இங்கே நம்ம சொல்கிறோம். ஸோ இன்னும் நீங்கள் கற்பனையாக நிறைய விஷயங்கள் சென்டென்சஸாக நீங்கள் யோசித்து நீங்கள் வீட்டில் இருக்கும்போது எழுதி பாருங்கள். அடுத்து, though the boy is explaining his next plan, the others are unable to hear his words. அதாவது அந்த பையன் வந்து ஏதோ விஷயத்த சொல்லிகிட்டு இருக்காங்க, மற்றவங்களால கேட்க முடியல. அது என்ன காரணமாக இருக்கலாம்? ஒரு கற்பனை, நம்மளாக ஒரு கற்பனை ஏற்படுத்துகிறோம். அது ஃபால்ஸ் பக்கத்தில் அவங்க இருக்கிறாங்க அப்படின்னா நம்ம ஒரு கற்பனையாக நம்ம யோசிக்கிற ஒரு விஷயம் என்னவா இருக்கும் அப்படின்னா, ஒருவேளை அந்த ஃபால்ஸோட சத்தத்தினால் ஒருவேளை அவங்க அந்த வார்த்தைகளெல்லாம் கேட்கலை சரியா அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதான் நான் ரீசனை கொடுத்துருக்கேன். பிகாஸ் த தண்டர் ஆஃப் வாட்டர்ஃபால் இஸ் டூ நாய்ஸி. ஸோ அந்த வாட்டர்ஃபாலுடைய அந்த சத்தம் வந்து அதிகமாக இருக்கிறதுனால அவங்களால வந்து அந்த பையன் சொல்லக்கூடிய விஷயத்தை பிளானை வந்து கேட்க முடியல. அதே நேரத்தில் பாரு, அந்த பையன் திரும்பியிருக்கான். இவென்ச்சுவலி ஹீ இஸ் இன்வைட்டிங் த அதர் கிளாஸ்மேட்ஸ் டு ஜாயின் வித் தெம் இன் தேர் ஃபோட்டோஷூட். ஸோ அவங்க ஃபோட்டோ எடுக்கிறதுல வந்து மற்றவங்களே இன்வைட் பண்ணுறான். இன்வைட் பண்ணிகிட்ருக்கான்னு சொல்லலாம். ஸோ இன்வைட் பண்ணிகிட்ருக்கான்னா அப்போ தான் அந்த நேரலையாக நடந்துகிட்ருக்கு. ஸோ அடுத்து பாருங்கள், ஃபைனலி ஐ கன்க்ளூட் இட் இஸ் அ ஸ்கூல் ட்ரிப். இது வந்து பள்ளியிலேருந்து இவங்க பிள்ளைங்களெல்லாம் கூப்பிட்டு வந்து ஒரு ட்ரிப் வந்து விட்டுருக்காங்க அப்படின்ற கான்செப்டில் நம்ம கொண்டு வரோம். இந்த மாதிரி நிறைய பிக்சர்ஸ் நீங்கள் யோசிக்கணும். இப்போ நான் என்ன உங்களுக்கு ஒரு ஹோம்ஒர்க் கொடுக்க போகிறேன் அப்படின்னா, இதே பிக்சரை நீங்கள் பாருங்கள். நீங்கள் வித்தியாசமாக யோசிக்கலாம், மழை வர மாதிரி யோசிக்கலாம், ஏதாவது ஒரு கற்பனையாக நீங்கள் யோசித்து அந்த நேரத்தில் என்ன நடந்திருக்குன்றதை காட்டிலும் லைவாக நடந்துக்கிட்டு இருக்க விஷயத்தை நீங்கள் எழுதணும். ஸோ அதான் முக்கியம். நான் நிறைய இடத்துல ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் யூஸ் பண்ணியிருப்பேன் பாருங்கள். ஸோ கைண்ட்லி மேக் அன் இமேஜினேட்டிவ் எக்ஸ்ப்ளனேஷன். ஓகேவா? என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹிட் த பெல் ஐகான் டூ.